ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நைட்டு கொண்டக்கடலையோ ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி விட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கிழமை 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கூடவே கொஞ்சமாக சோம்பு, 2 பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி அதையும் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் மிக்சி ஜாரில் தேங்காய் அரை முடி, கூடவே வந்துட்டு 4 to 5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் நல்லா தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த சன்னாவையும் வந்துட்டு ஒரு 10 சன்னா மட்டும் தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு குழம்போடு ஆட் பண்ணி கூடவே நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சிருக்க சன்னாவையும் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதி வந்துட்ட பிறகு கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையும் தூவி இறக்குனா சூப்பரான ஸ்டைலில் சன்னா மசாலா ரெடி. இது சப்பாத்தி பூரியோட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.